சுபவி குறித்து அந்த ஆளு பேசுறாரு. அறிவாலயத்துல பொறுக்கி தின்றவன் இப்படி எல்லாம் அவர் பேசுறாரு. சரி விடுங்க, அவன் செய்யறதான் அவன் சொல்லிட்டு இருப்பானுங்க. வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் தான், ஆனா அதுக்கான தகுதி முதல்ல உனக்கு இருக்கணும்ல. திமுக கண்டிப்பாக தோற்கும். ராகுலே சொன்னால் ராகுலுக்கு முதல்ல நீ யாருன்னே தெரியாது. தமிழருவி மணியனுக்கோ அல்லது பழக்கருப்பையாவுக்கோ அல்லது திருச்சி வேலுச்சாமிக்கோ கண்டிப்பா வெக்கமா இல்லதான். திமுக பெருந்தலைவர் காமராஜரை மிகப்பெரிய அளவில் அவமதித்து விட்டது. இப்ப திருச்சி சிவா பேசின பேச்சு இப்படிப்பட்ட ஒரு மோசமான பேச்சு. அனைவருக்கும் வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பற்றி திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் திமுகவினுடைய மாநிலங்களவை குழு தலைவருமான திருச்சி சிவா எம்பி அவர்கள் பேசிய ஒரு பேச்சு, அதாவது வரலாற்று பக்கங்களில் இருந்து அவர் எடுத்து காட்டிய பெருந்தலைவர் காமராஜருக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்குமான அந்த நட்பு அப்படிங்கிறது, அந்த உறவு என்பது எப்படி இருந்தது, அரசியல் ரீதியாக அவர்கள் இருவரும் எப்படி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டார்கள் அப்படின்றதுக்கு உதாரணமாக ஒரு செய்தியை அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அதை அவர் என்ன சென்ஸ்ல சொன்னாரு அப்படிங்கிறதையே புரிஞ்சிக்காம தவறாக புரிந்து கொண்டு காங்கிரஸ் தரப்பிலிருந்து, காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்தும் பல்வேறு அறிக்கைகளும் பேச்சுக்களுமாக வந்துட்டு இருந்த ஒரு நேரத்துல அதெல்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இதை அரசியலாக்க கூடாது, பெருந்தலைவருக்கும் முத்தமிழறிஞர் கலைஞருக்குமான உறவு எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறது அவரும் சுட்டிக்காட்டினார். அதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக இருக்கின்ற திரு செல்வ பெருந்தகை அவர்களும் ஒரு அறிக்கை வெளியிட்டு இதை இந்த விவாதத்தை இதோட நிறுத்திக்கலாம், இதில் பெரிய விஷயங்கள் எதுவும் கிடையாது அப்படிங்கிறதாகவும் காங்கிரஸ் தரப்பிலிருந்தும் சொல்லப்பட்டுருச்சு. அதே மாதிரி இது நான் தான் பேசியது தவறாக எதுவும் பேசிவிடவில்லை என்று தெரிந்தும் வரலாற்றைத்தான் தான் எடுத்து சொன்னேன், அதையும் என்ன மாதிரியான ஒரு ஒப்பீட்டுக்காக தான் சொன்னேன் என்பதை தெரிந்திருந்தும் கூட பேசிய அந்த பேச்சுக்காக வருத்தம் தெரிவித்து திருச்சி சிவா அவர்களும் ஒரு அறிக்கை வெளியிட்டு விட்டார். இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இதுல பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுதான். ஆனா இதை இப்படியே விட்டுட்டா இந்த திமுக கூட்டணியில எப்படி குழப்பத்தை ஏற்படுத்துறது? அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு இதை நம்ம என்ன சொல்றது, அதை ஊதி ஊதி பெருசாக்கிட்டே இருக்கணும்ல. அப்படி சில பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்தடுத்து இதை பற்றி பேசி 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 ஏதோ திமுக பெருந்தலைவர் காமராஜரை மிகப்பெரிய அளவில் அவமதித்து விட்டது, இப்ப இவர் திருச்சி சிவா பேசின பேச்சு அப்படிப்பட்ட ஒரு மோசமான பேச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சித்தரித்து அதை பெருசா பூதாகரமாக்கி எப்படியாவது இந்த திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை தள்ளி வச்சிடலாமா அல்லது அதுல இருந்து பிரிச்சிடலாமா, அவங்களுக்குள்ள ஒரு சண்டையை மூட்டி விட்டுடலாமா அப்படின்னு சிண்டு முடிகிற வேலையில நாங்களும் ஒரு காலத்துல காங்கிரஸ்காரங்களா இருந்தோம், அதாவது நாங்கள்லாம் அந்த காலத்துல காமராஜரோட அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டுல வெள்ளையும் சொல்லையுமா அலைஞ்சிட்டு இருக்கிற சில பேர் வழிகள் தொடர்ந்து இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா, கலைஞர் அவர்கள் அவருடைய நெஞ்சுக்கு நீதியில இதை பற்றி எழுதியிருக்கிறார். 2ஆம் பாகத்துல இது குறித்த செய்திகளை தலைவர் கலைஞர் அவர்களே பதிவு செய்திருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அன்றைக்கு திமுக ஆட்சி நடக்கும் போது அவர் ஒரு பயணம், சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார், ஒரு பிரச்சார பயணம் மேற்கொள்கிறார். அதுவும் அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த திமுக அரசை எதிர்த்துதான் அவர் பேச போகிறார். இருந்தாலும் கூட அவருடைய உடல் நலனை கருத்தில் கொண்டு அவருடைய உதவியாளர்கள் கேட்டாங்க, அவர் இதுல அரசு விருந்தினர் மாளிகையில தங்கும் போது அவருக்கு ஏசி வசதி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உடனடியாக அவர் எங்கெங்கெல்லாம் அரசு விருந்தினர் மாளிகையில போய் தங்குறாரோ அங்க எல்லாமே ஏசி வசதி செஞ்சு கொடுக்கணும், அவருக்கு எந்த குறையும் இல்லாம கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகளுக்கு நான் ஆணையிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இது நடந்த உண்மை, இதுல ஒன்றும் ஒரு பெரிய குற்றமெல்லாம் கிடையாது. இதுல ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அதுவும் சொல்ல போனால் கல்வி கண் திறந்த காமராஜர் சொல்லிட்டு நாமெல்லாம் பெருமையோடு பேசக்கூடிய ஒரு தலைவர். அந்த அளவிற்கு ராஜாஜியால் குலக்கல்வியை கொண்டு நம்முடைய கல்வியை குழி தோண்டி புதைக்கணும்னு நினைச்ச ராஜாஜியால் மூடப்பட்ட பள்ளிக்கூடங்களை எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் திறந்தார். காரணம் பெரியார், காரியம் காமராஜர் என்று ஆனந்த விகடனே எழுதுகின்ற அளவிற்கு பெரியாரினுடைய கருத்துப்படி என்னப்படி செயலாற்றியவர் பெருந்தலைவர் காமராஜர். அதனாலதான் தந்தை பெரியார் அவர்கள் காமராஜரை பச்சை தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புகழ்ந்து பேசினார். இதெல்லாம் வரலாற்றில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர், இன்னும் சொல்ல போனால் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் இருந்திருக்கிறார், இந்திய தேசிய காங்கிரசினுடைய தேசிய தலைவராக இருந்திருக்கிறாரு, அவர் கிங் மேக்கராக இருந்திருக்கிறார், அதாவது பிரதமர்களையே உருவாக்குகின்ற ஒரு தலைவராக அன்றைக்கு அவர் இருந்திருக்கிறார். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு தலைவர்
ஒரு ஏசி பயன்படுத்தினார் அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய கொலை குற்றமெல்லாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் சாதாரணமா இருக்கிறவங்க வீட்டிலேயே இன்னைக்கு வந்து ஏசி உள்ளிட்ட அத்தனை மின்சாதன வசதிகளும் இருக்கும்போது அவ்வளவு பெரிய ஒரு தலைவர் ஒரு ஏசியை பயன்படுத்தினார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய குற்றமாகவோ என்னவோ, அவருடைய எளிமையின் சின்னமாக அவர் இருக்கிறார், அவர் பிம்பத்தை உடைக்கிறார்கள் அப்படின்லாம் என்னென்னவோ கதை பேசுறாங்க இவங்க. இது என்னன்னா, இவர்கள் பேசுகின்ற இந்த பேச்சு எல்லாமே வந்து அந்த தலைவரை குறைத்து மதிப்பீடு செய்வதாகத்தான் இன்னைக்கு வந்து போய் முடிஞ்சிருக்கு. அப்போ இது பிரச்சனை அப்படிங்கிறது இவர்களுக்கான ஒரு அரசியல், திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்வதற்கான ஒரு பிரச்சனையாக பெருந்தலைவர் காமராஜரை வந்து அவங்க கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இன்னொரு பக்கம் வந்து இந்த திருச்சி சிவா பேசினதை வந்து ஒரு ஆள் பேசுறாரு, பழக்கருப்பையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வழி இங்க இருக்காரு. அவர் வந்து எந்த கட்சியில இருந்தாரு, இப்ப எங்க இருக்காரு, என்ன எதுவுமே அவருக்கே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, சும்மா அங்க ஏதோ இது வரைக்கும் ஒரு கோழி குண்டு விளையாடிட்டு இருந்தாங்க, திடீர்னு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சான் ஒரு சின்ன பையன், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, வந்து உடனே போய் துண்ட போடுற வேண்டியது. இவர் தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் பேராசிரியர் சுபவி குறித்து அந்த ஆளு பேசுறாரு. முதல்ல அவருக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் பத்தியோ சமூக அரசியல் குறித்து பேசுறதுக்கோ அவர்களாம் எந்த தகுதியுமே கிடையாது. ஏன் தெரியுமா? அடிப்படையில வந்து ஒரு மனுஷனா இருக்கணும். ஒரு மனிதனாக இருப்பவன் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அடுத்த கட்டமாக அரசியல் குறித்தோ அல்லது சமூக பண்பாடு குறித்தோ கலாச்சாரம் குறித்தோ பேச முடியும். ஆனா இந்த ஆள் அடிப்படையில ஒரு மனுஷனே கிடையாது. ஒரு சாதி வெறி பிடித்த ஒரு மிருகம் எப்படி ஒரு மனுஷனா இருக்க முடியும்? இதை நாம சொல்லலைங்க, அவருடைய குடும்பத்தில் இருந்தே அவருடைய அண்ணன் மகன், நம்முடைய அன்பிற்கினிய தோழர் இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்களே வந்து சொல்றாரு. அவருக்கு வந்து இவர் மேல கம்ப்ளைண்டே கொடுத்திருக்கிறார், புகார் பதிவு செய்திருக்கிறார் காவல் நிலையத்துல. அதாவது காவல்துறை ஆணையர்கிட்ட புகார் பதிவு செய்திருக்கிறார். என்னன்னு சொல்லிட்டு, என்னுடைய பெரியப்பாவான பழ கருப்பையா வந்து சாதி ரீதியாக ஒடுக்குகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடும்பத்துல இருந்து அவருடைய தம்பி மகன் அவரே வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாருன்னா, கிட்டத்தட்ட அவர் திருமணமாகி இத்தனை ஆண்டுகள்ல என்னை என் குடும்பத்தோடு சேர விடாமல் என்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளேயே என்னை போக விடாத அளவிற்கு அவர் அங்க வந்து சாதி வன்மத்தோடு செயல்படுகிறாருன்னு சொல்லிட்டு அவருடைய பிள்ளை, அவருடைய தம்பி பிள்ளையே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு அப்படின்னா, இவர் எவ்வளவு உரிய ஒரு கேவலமான சாதி வெறி பிடித்த ஒரு மிருகமாக இந்த பழக்கருப்பையா இருக்கிறாருன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்டவருக்கு வேற எதை பற்றியும் பேசுவதற்கு இந்த இடத்துல வந்து தகுதியே கிடையாது. ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சாதி மறுப்பாளரான தன்னுடைய 40 ஆண்டு கால அரசியல் பொது வாழ்க்கையில சாதி மறுப்பிற்காக சாதி ஒழிப்பிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை இப்படி கருப்பு சட்டை அணிந்து கொண்டு எல்லா ஊர்களுக்கும் சென்று சாதி மறுப்பை சாதி ஒழிப்பை பேசிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தலைவர் சுபவியை பத்தி பேசுறதுக்கு இந்த ஆளுக்கு என்ன அருகதை இருக்கு? முதல்ல அவர் சொல்றாரு, அதாவது காமராஜர் அவர்களை விட கலைஞர் அவர்கள் வந்து சிறந்த ஆட்சியை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சுபவி பேசிட்டாரு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்கும் போது அவருக்கெல்லாம் என்ன தெரியும், அந்த ஆளு பத்தி எல்லாம் எதுக்காக பேசணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவர் என்ன அவர் பெரிய அறிவாளின்னு நினைப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன் அதுவும் சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, அறிவாலயத்துல வந்து பொறுக்கி தின்றவன் இப்படி எல்லாம் வந்து அவர் பேசுறாரு. அதாவது அவருடைய தராதரம் அவ்வளவுதான் வச்சுக்கோங்களேன். அவர் வந்து என்ன வேணாலும் ஒருமையில பேசலாம், என்ன வேணாலும் வந்து கெட்ட வார்த்தை போட்டு பேசலாம். ஆனா அதெல்லாம் அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தெரியாமலாம் கிடையாது. அதுதான் நம்ம அவர் யார் பேரு சீமானா, அவர் தான் வந்து மேடைக்கு மேடை பேசுறாருல, அதனால அவர் தான் வந்து மொத்த கெட்ட வார்த்தைகளையும் மற்ற இதையுமே வந்து தமிழ்நாட்டுக்கே கத்து கொடுத்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அதனால அதெல்லாம் யாருக்கும் தெரியாமலாம் கிடையாது. ஆனா என்னன்னா, சரி வயசுல பெரியவரா போயிட்டாரு, வயசுல வந்து மூத்தவரா போயிட்டாரு இந்த பழக்கருப்பையா, அவரை போயிட்டு ஏய் நீ எப்படா எங்க தலைவரை பத்தி பேசலாம் அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா தப்பு. ஏன்னா நான் வந்து வயசுல சின்ன பொண்ணு, அவரை விட அதை வந்து பேசக்கூடாது. இன்னொன்னு, நீ வந்து ஒவ்வொரு கட்சியிலையும் போய் பொறுக்கி தினியா இல்லையான்னு சொல்லிட்டும் நம்மளால கேட்க முடியாது. ஏன்னா அதுவும் கொஞ்சம் அநாகரிகமா இருக்கும். அதனால கொஞ்சம் நாகரிகமாவே அந்த ஆளுக்கு பதில் சொல்லலாமே அப்படின்னு தான் நானும் முயற்சி பண்றேன், நாகரிகமாவே பேச முயற்சி பண்றேன். சரிங்களா? அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அறிவாலயத்துல எல்லாம் திமுகவுல எல்லாம் பொறுக்கி தின்றாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எங்களுடைய தலைவரை பற்றி. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், இதே பழக்கருப்பையா எல்லா கட்சியிலையும் இருந்த மாதிரி திமுகவிலையும் இருந்தீங்கல்ல கொஞ்ச நாள், அப்ப அங்க நீ என்ன பண்ணிட்டு இருந்த? பொறுக்கி தின்றதுக்கு வந்தியா? இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். கொஞ்சமாவது கூச்ச நாச்சமே இல்லாம எப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? இல்ல வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் தான், ஆனா அதுக்கான தகுதி முதல்ல உனக்கு இருக்கணும்ல, அப்பதானே நாங்க மரியாதையா பேச முடியும். அதாவது நகரத்தார் சங்கத்தில இருந்து இதங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் சுபவிக்கு, எங்களுடைய தலைவர் சுபவிக்கு வந்து அத்தனை அழைப்புகள் வந்தது.
நீங்க வந்து இங்க வேற எதுவும் கூட பேச வேண்டாம், வாழ்வியல் குறித்து பேசுங்க, பொதுவான செய்திகளை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டும் கூட அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்ன தலைப்புல பேசினாலும் சரி, அந்த நகரத்தார் சங்கம் அப்படிங்கிற அந்த சாதிய பேனருக்கு கீழே நின்று நான் பேச மாட்டேன்னு சொல்லி நேர்மையோடும் நெஞ்சில துணிவோடும் மறுத்தவர் எங்கள் தலைவர். ஆனா நீ என்னடான்னா இவ்வளவு சாதி வன்மத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவரை பத்தி பேசுறியே, உனக்கு கொஞ்சமாவது கூச்ச நாச்சம் இருக்கா அப்படின்னு தான் கேட்க வேண்டியதா இருக்கு. சோத்துல உப்பு போடுதா திங்கிறியா அப்படின்னு தான் கேட்கணும். இன்னொன்னு, வள்ளல் அழகப்பர் பற்றி பேராசிரியர் சுபவி பேசியிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் கல்விக்காக அவ்வளவு வந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர், தன்னுடைய சொத்துக்களை வந்து கல்வி தொண்டுக்காக கொடுத்தவர். சோ அந்த அவருடைய கல்வி சேவையை பாராட்டி வள்ளல் அழகப்பர் குறித்து அவர் பேசியிருக்கிறார். அதே மாதிரி வள்ளல் பாண்டித்துரையார் குறித்து அவர் பேசியிருக்கிறார். அவருடைய அதே அந்த ஊர்லயே போயிட்டு அவர் குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். இன்னொன்னு, காரைக்குடி பகுதியில் பிறந்து வளர்ந்து அங்க வந்து ஒரு நாடே அறிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெருங்கவிஞராக இருந்த கண்ணதாசன் அவர்கள் குறித்தும் வந்து அவர் பேசியிருக்கிறார். அப்ப இது எல்லாமே வந்து அவர்களினுடைய அந்த சமூக பங்களிப்பு சார்ந்து அவர் பேசிய பேச்சுக்கள் தானே தவிர ஒரு சாதி ரீதியான ஒரு பேச்சுக்களுக்கு அவர் என்னைக்குமே போனதும் கிடையாது. அந்த பேனருக்கு கீழே போய் அவர் நின்னதும் கிடையாது எப்பவுமே. அப்படிப்பட்டவரை பார்த்து இந்த ஆள் வந்து இந்த பேச்சு வந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஏதோ ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பிச்சாரு, ஏதோ ஒண்ணு நடத்திட்டு இருக்காரு. ஏதோ ஒண்ணு நடத்தல. திராவிட இயக்க தமிழர் பேரவைன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அது வெறுமனே வந்து சமூக அரசியல் கள செயல்பாடுகள், வெறுமனே வந்து போராட்டங்கள் நடத்திட்டு போறதோட மட்டும் அவர் நிறுத்திக்கல. அதுக்கு கீழே எத்தனை அமைப்புகள் செயல்படுது, என்னென்னலாம் வேலை செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு என்னவோ தானும் ஏதோ ஒரு மக்கள் இயக்கமா என்னமோ ஒரு வச்சிருக்காரு அந்த ஆளு, வச்சிருக்கோன்ற பேர்ல உட்கார்ந்துக்கிட்டு யூடியூப் சேனல் வழியா வாந்தி எடுத்துட்டு இருக்கிற இந்த பேர் வழிக்கு என்ன தெரியும்? திராவிட தமிழர் அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளையை நிறுவி அதற்கு கீழே எத்தனை குழந்தைகளை தத்தெடுத்து நாங்க படிக்க வைக்கிறோம்னு இந்த ஆளுக்கு தெரியுமா? இது வரைக்கும் ஏதாவது ஒரு நல்லது அடுத்தவனுக்கு ஒரு அப்படி ஒரு கிள்ளி போட்டிருக்காரா இந்த ஆளு? என்ன தெரியும்? அப்போ திராவிட தமிழர் அறக்கட்டளைன்னு ஒண்ணு நிறுவி எங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பாக நாங்க அவ்வளவு வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம், பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருக்கோம். ஏன் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஒரு மெடிக்கல் காலேஜ்ல வந்து ஒரு குழந்தை வந்து படிச்சுட்டு இருக்கு, ஒரு பெண் குழந்தையை வந்து டாக்டருக்கு படிக்க வச்சுட்டு இருக்கோம். அப்போ இவ்வளவு வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். கருஞ்சட்டை பதிப்பகம் சொல்லிட்டு ஒண்ணு நடத்தி அந்த பதிப்பகத்தின் மூலமாக திராவிட இயக்க கருத்துக்களை, இந்த சமூக நீதி கருத்துக்களை வந்து புத்தகங்கள் வடிவத்துல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். திராவிட பள்ளின்னு ஒண்ணு தொடங்கி அந்த திராவிட பள்ளியின் மூலமாக எப்படி வந்து காந்தியன் தாட்ஸ் சொல்லிட்டு ஒரு பாடம் வந்து பல்கலைக்கழகங்களில் இருக்கிறதோ அதே மாதிரி டிரெவிடியன் தாட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிலபஸை உருவாக்கி அடுத்த கட்ட தலைமுறைகளுக்கு, அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நான் இந்த கொள்கையில கொண்டு போய் சேர்க்கிற வேலைகளை பேராசிரியர் சுபவி தலைமையில வந்து நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனை பணிகளை நாங்க செய்யறோம்ன்றது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இன்னொன்னு, அதாவது இவர் சொல்றாரு போர்க்கு தின்றாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, சரி விடுங்க, அவன் செய்யறதான் அவன் சொல்லிட்டு இருப்பானுங்க, விட்டுருங்க. தன்னுடைய சொந்த காசையெல்லாம் வந்து திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய செயல்பாடுகளுக்காக, கூட்டங்களுக்காக, மாநாடுகளுக்காக, இந்த அறக்கட்டளையில் பிள்ளைகள் படிக்கிறாங்களே அவர்களுக்காக, கருஞ்சட்டை பதிப்பகத்திற்காக, இப்படி எத்தனையோ வழிகளில் வந்து தன்னுடைய சொந்த காசை போட்டு அவர் செலவு செஞ்சிட்டு இருக்காரு. உங்களை மாதிரி வந்து நாங்கள்லாம் அந்த காலத்துல காமராஜோட என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல ஒட்டிக்கிட்டு வந்து வாயடிக்கிற ஆள் அவர் கிடையாது. இன்னொன்னு, இவங்க சொல்றதுக்கு எதுக்குமே வந்து அவர் சொல்றாரு அப்படியே வந்து கையை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சினாருன்னு பேசுறாருன்னு சொல்லிட்டு திருச்சி சிவா அவர்களினுடைய பேச்சை வந்து நம்ம பொறுக்கித்தனமா பேசுறாருன்னு சொல்றாரு. உண்மையிலேயே வந்து யார் வந்து பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பழக்கருப்பையாவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? முதல்ல பழக்கருப்பையாவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த மாதிரியான ஆட்கள், இந்த அல்லற சில்லறைகள் எல்லாம் காமராஜரை பேச பேச அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணி, அதாவது இந்த பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு இல்லையா, RSS, இதுக்கெல்லாம் அவங்க விலை போனதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம், அது உண்மையான ஒரு செய்தியை சொன்னது வந்து இப்படி திருச்சி வச்சு அப்படியே அவமானப்படுத்திட்டாங்க தெரியுமா, அப்படி தெரியுமா, அந்த காலத்துல அவங்க எப்படி பேச. ஆமா, உண்மைதான். காமராஜர் அவர்களும் அண்ணா அவர்களும் எல்லாம் எதிர்கட்சியாக இருக்கும் போது கண்டிப்பா எப்படி எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கூட குறைய அந்த பக்கம் இந்த பக்கம் பேச்சுகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும். அப்படிதான் வந்திருக்கு. விமர்சனங்கள் இவங்க வச்சிருக்காங்க, அவர் மேல இவங்க விமர்சனங்கள் வச்சிருக்காங்க, அது சில சொற்கள் கூட குறைய இருக்கத்தான் செய்யும். இது எல்லாம் யாரும் மறுக்கவும் இல்லை, எங்கேயும் அது ஒளிவு மறைவும் கிடையாது. எல்லாமே எல்லா இடங்களிலும் பதிவாகி இருக்கிறது. அதுதான் உண்மை. ஏன் நம்முடைய காங்கிரஸில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ஒருவராக இருக்கிற திரு கோபண்ணா அவர்கள் காமராஜர் ஒரு சகாப்தம் சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார். அவ்வளவு அருமையான புத்தகம், எதையும் மறைக்கல.
காங்கிரஸ் திமுகவை என்ன விமர்சனம் செய்தது, திமுக காங்கிரஸை என்ன விமர்சனம் செய்தது காமராஜர் இருக்கும்போது என்பது உள்பட அத்தனையும் அவர் அந்த புத்தகத்துல அவர் அழகா பதிவு பண்ணியிருக்கிறார். அப்ப யாரும் எதையும் இங்க மறைக்கவே இல்லை. ஆனா நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க, இந்த திருச்சி வேலுச்சாமின்னு ஒரு ஆளு, அவர் வந்து 2026ல திமுக கண்டிப்பாக தோற்கும், நான் ராகுலே சொன்னால், ராகுலுக்கு முதல்ல நீ யாருன்னே தெரியாதியா? ராகுலே சொன்னாலும் விடமாட்டேன் அப்படின்னு ஒரு பில்டப். இவர் இன்னொருத்தர் இருக்காரு, இதே இந்த பழக்கருப்பையா மாதிரியான இன்னொரு பேவிலி, யாருன்னா தமிழறிவு மணியன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்காரு. அவர் வந்து யாரா இருந்தாலும் சரி, புதுசா கட்சி ஆரம்பிச்சா உடனே அவங்களை வந்து நான் முதலமைச்சர் ஆக்கியே தீருவேன் என்ற சொல்ற மாதிரி ஒரு மாதிரியான வியாதி அவருக்கு இருக்கு. சரியா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது வந்து இருங்க வரேன், நான் அதை எடுத்துக்கிறேன். ரொம்ப என்ன சொல்றது, ஒரு காமெடியான விஷயத்தெல்லாம் வந்து நம்ம கரெக்டா சொல்லிடலாம். சரியா? அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எந்த சேனல்ல அவர் பேசியிருக்காருங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்றாருன்னா, காமராஜரை அவமதித்த திமுக, டாராய் கிழித்து தொங்கவிட்ட தமிழறிவி மணியன் ஆவேச பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எதுல அது சாணக்கியால பேசியிருக்கிறார். யாரு? இந்த தமிழறிவி மணியன். நீங்க பாருங்க, சாணக்கியா, அதுக்கப்புறம் வந்து இந்த என்னது இந்த நாம் தமிழர்ல ஒருத்தன் இருப்பானே சாட்டையா, அது இதுல எல்லாம் இவங்க பேசிட்டு அலையிறாங்கன்னா யாருக்காக பேசுறாங்க, யார் சொல்லி பேசுறாங்கன்னு நல்லா தெரியுதா? இதே தமிழறிவி மணியன் வந்து திமுகவில் பலன் அடைந்தாரா இல்லையா அது அவருக்கே நல்லா தெரியும். ஆனா என்னன்னா, இப்ப வந்து நான் தான் இதே தமிழறிவி மணியன் இதை பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி திருச்சி சிவா அவர்கள் இப்ப பேசுறதுக்கு முன்னாடியே தமிழறிவி மணியன் இதே செய்தியை, ஏசி பயன்படுத்துறான் அப்படிங்கிற செய்தியை இதே தமிழறிவி மணியன் காமராஜர் குறித்து பேசி இருக்கிறார். உண்மையில சொல்லணும்னா அன்றைக்கு தமிழறிவி மணியன் பேசியதுதான் தவறானது. அதாவது இவர பொதுவுடைமை இயக்கத்தினுடைய தலைவரான தோழர் ஜீவானந்தம் அவர்கள் குறித்து அவர் பேசுறாரு. அப்போ தோழர் ஜீவாவை உயர்த்தி பேசுகின்ற இடத்தில் பெருந்தலைவர் காமராஜரை குறைத்து பேசியது என்பது இந்த தமிழறிவி மணியன் தான். அவருடைய எளிமைக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. யாருடைய ஜீவா அவர்களினுடைய எளிமைக்கு முன்னாடி பெருந்தலைவரினுடைய எளிமையெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்றது அடிப்படையில தான், அந்த ஒப்பீட்டுல தான் வந்து தமிழறிவி மணியன் அந்த இதுல வந்து அந்த கூட்டத்துல வந்து அவர் பேசி இருக்கிறாரு. அப்போ உண்மையிலேயே காங்கிரஸ்காரங்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் மீது மதிப்பு இருந்திருந்தால் அன்னைக்கு இந்த தமிழறிவி மணியனை அவங்க டாரா கிழிச்சு தொங்க விட்டுருக்கணும். சரியா? அப்படிப்பட்டவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, திமுகவுக்கு எதிராக கம்பு சுத்த ஆரம்பிக்கிறாங்க. நல்லாவே எல்லாருக்குமே தெரியுங்க. அதாவது 75 நெருக்கடி நிலை காலகட்டத்துல தலைவர் கலைஞர் அவர்கள் காமராஜர் அவர்களை சந்தித்து, எப்படியும் வந்து இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழல் வந்துருச்சு, நான் வந்து என்னுடைய முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொன்னது, இல்ல நீங்களா பதவி விலகாதீங்க, தயவு செஞ்சு நீங்களா பதவி விலகாதீங்க, நெருக்கடி நிலை அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அப்படி ஒரு நிலை வரும், அப்ப பாத்துக்கலாம், அதுக்கு முன்னாடி நீங்களாவே பதவி விலகாதீங்கன்னு சொல்லிட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தலைவர் கலைஞர் கிட்ட வந்து சொல்லி இருக்கிறார். சரியா? இன்னொன்னு, காமராஜர் அவர்கள் வந்து நெருக்கடி நிலையை எதிர்த்து வந்து ஒரு போராட்டம் நடத்துறதாக இருந்து, ஆனால் அதுக்கு முன்பாகவே வந்து அவருடைய உடல் நலம் குன்றி அவர் இறந்து போய்விட்டாருங்கிறது ஒண்ணு. அவர் இறந்த உடனே முதல் ஆளாக வந்து கலைஞர் அவர்கள் தான் வந்து அங்க போயிருக்கிறாரு. அப்போ அவர் எங்க அடக்கம் செய்யறது பெருந்தலைவரே அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல காங்கிரஸ்காரர்களே எந்த முடிவும் எடுக்க முடியாமல் இருந்த ஒரு காலகட்டத்துல எதையும் டக்குன்னு முடிவெடுக்கிறதாகட்டும், அதையும் சரியாக எடுப்பதாகட்டும், அதையும் வரலாற்றில் நிலை பெற செய்கின்ற அளவிற்கு அந்த முடிவை எடுப்பதில் மிகவும் வல்லவரான தலைவர் கலைஞர் அவர்கள் தான் உடனடியாக அவர் சொன்னாரு, கிண்டியில காந்தி மண்டபம் இருக்கு, காந்தி மண்டபத்துக்கு ஒரு பக்கத்துல ராஜாஜியினுடைய நினைவு மண்டபம் இருக்கு, அதற்கு அடுத்த பக்கத்துல காந்தி மண்டபம் நடுவுல, இந்த பக்கம் ராஜாஜிக்கு மண்டபம், அதுக்கு அடுத்த பக்கத்துல பெருந்தலைவர் காமராஜரை அடக்கம் செய்து அங்கே அவருக்கு ஒரு நினைவிடம் கட்டுவோம் முடிவெடுத்து உடனடியாக நடைமுறைப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இதெல்லாம் வந்து வரலாற்றுல பதிவு செஞ்சிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க அரசியல் நெஞ்சுக்கு நீதியில தலைவர் கலைஞர் பதிவு செய்திருக்கிறார், அதை நாங்க நம்ப மாட்டோங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட, இன்னொரு புத்தகத்தை வந்து முகநூல்ல ஒரு தோழர் எடுத்து போட்டிருந்தாரு. அந்த புத்தகத்தோட பேர் வந்து, அதாவது 3 முதல்வர்களுடன் அப்படின்றது அந்த புத்தகத்தோட தலைப்பு. ஒரு சின்ன புத்தகம் தான். யாரோட அப்படின்னா, பெருந்தலைவர் காமராஜர், திரு பக்தவச்சலம், பேரறிஞர் அண்ணா அவர்கள், இந்த 3 முதல்வர்களோடும் பணியாற்றியவர். எப்படின்னா, சட்டமன்ற பேரவை செயலகத்தினுடைய துணை செயலாளராக பணியாற்றிய திரு போகா சாமிநாதன் அப்படின்றவர் ஓய்வு பெற்றதற்கு பிறகு வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். தன்னுடைய இந்த 3 முதல்வர்களுடன் தான் பணியாற்றிய அனுபவத்தை வந்து ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறார். அதுல வந்து அவர் பதிவு செய்திருக்கிறார், நான் வந்து பதவியை ராஜினாமா செய்ய போறேன், விலக போறேன் அப்படின்னு சொன்னதையும், அதற்கு காமராஜர் அவர்கள் சொன்ன பதிலையும் அவர் வந்து பதிவு செய்திருக்கிறார். அப்போ இத்தனை பதிவுகள் இருக்கும் போதும் இவங்க இவ்வளவு பொய்களையும் புரட்டுகளையும் சொல்லிட்டு
இப்படியெல்லாம் இவங்க பேசுறாங்களே இவங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னா வெக்கமா இல்லதான். தமிழருவி மணியனுக்கோ அல்லது வந்து பழக்கருப்பையாவுக்கோ அல்லது இந்த இன்னொருத்தர் இருக்காரு திருச்சி வேலுசாமிக்கோ கண்டிப்பா வெக்கமா இல்லதான். ஏன்னா திருச்சி வேலுசாமி எல்லாம் சுப்பிரமணிய சாமிக்கு கூஜா தூக்கிட்டு அலைஞ்சவரு. அவர் வந்து இன்னைக்கு காமராஜருக்கே நான் தான் அத்தாரிட்டி அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு தலைவரை இழிவுபடுத்துவதற்கு திட்டமிட்டு வேலை செய்யறது. நாங்களும் அந்த காலத்துல காங்கிரஸ் தான், நாங்களும் அந்த காலத்துல காமராஜர் கூட அப்படியெல்லாம் இருந்தோம்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருக்கிற இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா பெருந்தலைவரை இழிவுபடுத்துகின்ற வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுகவாக இருந்தாலும் சரி திராவிட இயக்கமாக இருந்தாலும் சரி காமராஜர் அவர்களினுடைய எந்த பங்களிப்பையும் எங்கேயும் குறைத்து மதிப்பிட்டதே கிடையாது இதுவரைக்கும். அதாவது அப்ப இருந்த அரசியல் சூழலோடு அந்த விமர்சனங்கள் அப்படியே முடிந்து போய்விட்டது. அவருடைய மறைவுக்கு பிறகு அவரை ஒவ்வொரு காலகட்டத்திலும் சிறப்பிக்கின்ற வேலையைத்தான் வந்து திராவிட இயக்கமும் திமுகவும் செஞ்சுட்டு இருந்திருக்கு. இன்னும் அவருடைய பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து இன்னைக்கு நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுக்க அதை கொண்டாடுகின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்தது திமுக ஆட்சி. அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் அதை அறிவித்து இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி வரைக்கும் அது ரொம்ப சிறப்பாக வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தலைவரை எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சியாக இருந்த ஒரு திமுக வந்து இன்றைக்கு புகழ்கிறது, அவரை வந்து அவருடைய பெருமைப்படுத்துகிறது. ஆனால் நாங்களும் காங்கிரஸ்காரங்க தான் சொல்லிட்டு இன்னைக்கு வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வெட்டி என்ன சொல்றது இந்த வெட்டியா இருக்கிற சரியா இவங்க என்ன பண்றாங்கன்னா காமராஜர் அவர்களை இழிவுபடுத்துகிற வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. எதிரிகளோடு கரம் கோர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. எந்த கூட்டம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே டெல்லியில் அவர் வீட்டில் உயிரோடு வைத்து எரித்து கொலை செய்ய முயற்சி செய்ததோ அந்த RSS பாஜக நாக்பூர் சங் பரிவார் கும்பலுக்கு இந்த தமிழறிவு மணியினும் இந்த யாரு இந்த ஐயோ இந்த பேர் வழி இப்பதான் பேசிக்கிட்டே இருந்தேன் பழக்கருப்பையா இதெல்லாம் மறந்து தொலைய வேண்டிய பேரு சரியா. இந்த பழக்கருப்பையா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்க பக்கமாக பேசுகின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இவங்களுக்கு என்ன வன்மம் அப்படின்னா திமுக மேல் இருக்கிற ஒரு வன்மம். இன்னொன்னு பழக்கருப்பையாவுக்கு சாதிய ரீதியாகவும் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவர் தான் ஒரு சாதி வெறி பிடித்த மிருகம் அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிப்படையாகவே வந்து எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம், அவங்க வீட்டில இருந்தே பேசுற ஒரு விஷயமா கூட இருக்கிறது. அப்போ அவர் வந்து ஒரு வன்மத்தோடு கூட திமுகவை அவர் பார்க்கிறார், அதனால அவர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காருங்கிறது நமக்கு தெரியுது. எது எப்படி இருந்தாலும் முற்று முழுதாக ஒரு சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தலைவரை எங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் பேராசிரியர் சுபவி குறித்து பேசுவதற்கு இந்த பேர்வழி பழக்கருப்பையாவுக்கு ஒரு துளி கூட வந்து அருகதை கிடையாது. இவர் இப்படியே பேசிக்கிட்டு தானே வேணா யூடியூப் சேனலுக்கு வேணா நீங்க தீனி போடலாம், அதை வச்சு வந்து அவங்களுடைய அந்த சேனலினுடைய ரேட்டிங் அது இது இப்படி வேணா அதை வளர்ப்பதற்கு உதவுமே தவிர ஒரு நாளும் பெருந்தலைவர் காமராஜரினுடைய புகழுக்கு அது பெருமை சேர்க்காது. காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த மாதிரி காங்கிரஸில் இருந்து கலெக்டரி விடப்பட்ட இந்த அல்லறை சில்லறைகளை எல்லாம் காமராஜர் அவர்கள் குறித்தோ அல்லது காங்கிரஸ் கட்சி குறித்தோ பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமா தயவு செஞ்சு நீங்க அறிவிங்க. இது காங்கிரஸ் கட்சிக்கும் நல்லதில்லை அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்க உணரணும். திருச்சி வேலுசாமி பேசுறதெல்லாம் வரம்பு மீறி பேசிட்டு இருக்காரு. ஆனா இதே வேலுசாமி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சி குறித்தும் திராவிட மாடல் நாயகர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய அந்த கொள்கை வழியில் சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தளபதி முதலமைச்சர் அவர்கள் குறித்தும் ரொம்ப புகழ்ந்து பேசினதையும் நம்ம பார்த்தோம். அதை விட என்னன்னா இதே பழக்கருப்பையா கலைஞர் அரங்கத்துல அண்ணா அறிவாலயத்துல கலைஞர் அரங்கத்துல ரொம்பவே புகழ்ந்து பேசினதையும் நம்ம பார்த்தோம். அப்போ இவங்க எல்லாருமே வந்து படித்த அதே நேரத்தில் சுயநலம் மிக்க கொஞ்சம் கூட மனித தன்மையற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். அப்போ இவங்க வந்து அவங்க யாருக்கு உண்மையாக இருக்கணுமோ அவங்களுக்கும் உண்மையாக இல்லை, இந்த நாட்டு மக்களுக்கும் உண்மையாக இல்லை, இந்த சமூகத்திற்கும் உண்மையாக இல்லை. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே எதிராக திரும்பி பேசுறதுக்கும் தயங்கவே மாட்டாங்க. இவங்க எந்த எல்லைக்கும் கூட போய் பேசுவதற்கு தயங்க மாட்டாங்க. அதனால இப்ப மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் யாரு பொறுக்கித்தனமா பேசுறா, யார் எங்கெங்கெல்லாம் போய் பொறுக்கி தின்னா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க போகாத கட்சி கிடையாது, துண்டு போடாத இடம் கிடையாது. இவருக்கு பழக்கருப்பையா பந்தியில உட்கார்ந்துருக்காருன்னா அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கிற அதே பந்தியில உட்கார்ந்துருக்கிறவர் தான் தமிழறிவி மணியன். இப்போ அவங்களோட வந்து திருச்சி வேலுசாமிக்கு ஒரு சீட் போட்டுட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பந்தியிலையும் போய் தின்னுட்டு வர்றவங்களுக்கு இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதனால இனிமேலாவது இந்த 3 பேரும் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. உங்களை பத்தி எல்லாமே தெரியுது, எல்லா மக்களுக்கும் தெரியுது. நீங்க சொல்ற பொய்களை எல்லாம் நம்பிட்டு இருக்கிறதுக்கு இது ஒண்ணு வட மாநிலங்கள் எல்லாம் கிடையாது. தப்பும் தவறுமாக
பாஜக வந்து ஒரு திட்டங்களை போட்டு இங்க இவங்களெல்லாம் களமிறக்கி விட்டுருக்காங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்திக்கோங்க. பெருந்தலைவர் காமராஜரினுடைய புகழுக்கு களங்கம் கற்பிப்பதை இத்தோடு இந்த பழக்கருப்பையாக்கள் நிறுத்திக்கணும். அதுதான் அவங்களுக்கு நல்லது.